ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலையை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலேயே செய்ய போகிறோம். இதை நம்ம பெரும்பாலும் கடையில் தான் வாங்குவோம். முன்னெல்லாம் ரொம்ப சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வானலை வந்து நல்லா சூடாக்கிக்கலாம். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா உப்பு கொட்டிக்கிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேக் பண்ண உப்பு, ஸோ கலர் மாறி இருக்குது. தூள் உப்பு தான் கொட்டணும். இந்த மாதிரி வந்து தேவையான அளவுக்கு உப்பை வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டுருக்கோங்க. உப்பு வந்து நல்லா சூடு ஏறணும். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கொண்டக்கடலை வந்து நம்ம இதில் போட போகிறோம். கொண்டக்கடலை நம்ம நார்மலாக வந்து குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை தாங்க. கடையில் வாங்குகிற உப்புக்கல்ல கூட நம்ம பொரிக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து எல்லாமே பொரிஞ்சிருக்காது. பட் நாம் பொரிக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே லைவாக பாருங்கள். கொண்டக்கடலையில் அவ்வளோ சத்து இருக்குது. குறிப்பாக கருப்பு கொண்டக்கடலையில் அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா உப்பு கொட்டணும் இல்லையா, உப்பு வந்து நல்லா சூடாகணும். ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா சூடாகட்டும். ஹைலியே வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே. இப்போ உப்பு நல்லா சூடாகி லைட்டாக வந்து அனல் பறக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் லைட்டாக வந்து இதை குழி பண்ணி விட்டுக்கலாம். குழி பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை வந்து இதில் போட்டுட்டு இந்த உப்பால் வந்து அதை மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி மூடி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் அந்த கொண்டக்கடலையில் வந்து இந்த உப்போட சூடு வந்து நல்லா ஏறும். அந்த மாதிரி சூடு ஏறினதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வரும். நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வருதுன்னு. இது பொரிக்கிறதுக்காக இவ்வளோ உப்பு நம்ம வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உப்பை வந்து நீங்கள் தூக்கி போட தேவையில்லை. அப்படியே வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கோ அல்லது இந்த மாதிரி மறுபடியும் உப்புக்கல்லை பொரிக்கிறதுக்கோ வச்சுக்கலாம். இது உங்களுக்கு வேஸ்ட்டாகவே போகாது. இந்த உப்பில் தான் நான் ஆல்ரெடியே 2 முறை 3 முறை வந்து இந்த மாதிரி உப்புக்கல்லை பொரிச்சு எடுத்தேன். அதனால தான் இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி உங்களுக்கு எதுவுமே ஆகாது உப்பு. இப்போ நீங்கள் எப்படி வறுக்கிறீங்களோ இதே மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், உப்புக்கல்லை வந்து கடையில் வாங்கினா கூட எல்லாமே வந்து பொரிஞ்சு வராது. பட் நம்ம வீட்டிலே பொரிக்கிறது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒன்று கூட பொரியாமல் இருக்காதுங்க. அந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். கொண்டக்கடலையை போட்டதுமே உப்பால் வந்து லைட்டாக மூடி விட்டுட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஒன்று போல் பொரிஞ்சு வந்திருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. உப்பெல்லாம் கீழே போயிடும். நமக்கு பொரிஞ்ச அந்த உப்புக்கல்லை மட்டும் மேலே வந்துடும். ஸோ இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற உப்புக்கல்லைக்கும் இந்த உப்புக்கல்லைக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. நம்ம உப்பில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கனால அந்த தோலில் பார்த்தீங்கன்னா அந்த உப்போட சுவை நல்லா ஏறிடும். சில பேருக்கு டவுட் இருக்கும், இது வந்து அந்த உப்புக்கல்லை மாதிரியே இருக்குமா, அதோட அந்த சால்ட் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம உப்பில் போட்டு பொரிச்சு இதை எடுக்கும்போது அந்த தோலில் பார்த்தீங்கன்னா அந்த உப்போட சுவை வந்து நல்லா ஏறிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே கைப்பிடி அளவுக்கு போட்டு ஒவ்வொரு பேட்சாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி பொரிச்சு எடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. ஒன்று கூட பொரியாமல் இல்லைங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே இதை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியுமே கொடுக்கறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்துங்க இது. கடையில் தொங்குற சிப்ஸு லேஸுன்னு பேக்கெட்டாக வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வீட்டிலே செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து டெய்லியுமே கொறிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மொறுன்னு மெண்டு சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம செஞ்சால் அது சரியாக வருமோ வராதோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். நம்ம கடையில் வாங்கினது கூட 1 2 பொரியாமல் வரும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தது எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம மொத்தமாக நிறைய பொரிச்சு கூட ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது சூடாக இருக்கும் போது ஸ்டோர் பண்ணாதீங்க. அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நல்லா கிறிஸ்பினஸ் ஆகும். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பவுல் வச்சு நான் அந்த மாதிரி அழுத்துறேன். நல்லா சூப்பராக தூள் மாதிரி உடஞ்சி வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா மொறுன்னு பொறன்னு இருக்கும். ஸோ உப்புக்கல்லை எப்படி ஈஸியாக சூப்பராக சரியான முறையில் வீட்டிலே பொரிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.